இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன. குற்றம் நடந்த பகுதியின் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் மட்டுமே புகாரளிக்கப்பட வேண்டும் என்றும், புகார்தாரருக்கு எஃப்ஐஆர் நகல் வழங்குவது கட்டாயமில்லை என்றும் இருந்த நடைமுறை தற்போது குற்றச்சம்பவம் குறித்து எந்த காவல் நிலையத்திலும் புகாரளிக்கலாம் என்றும், புகார்தாரருக்கு எஃப்ஐஆர் நகல் வழங்குவது கட்டாயம் என்றும் மாற்றப்பட்டுள்ளது. போலீசார் 120 நாட்கள் வரை விசாரணை நடத்தலாம் என்றும், புகார்தாரருக்கு விசாரணை விவரங்களை தெரிவிக்க வேண்டியதில்லை என்றும் இருந்த சட்டப்பிரிவுகள் தற்போது போலீசார் 90 நாட்களுக்குள் விசாரணையை முடிக்க வேண்டும் என்றும், புகார்தாரருக்கு விசாரணை விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் மாற்றப்பட்டுள்ளது. சாட்சியங்கள் நீதிபதி முன்பாகவோ போலீசார் முன்பாகவோ நேரில் ஆஜராக வேண்டும் என்ற நடைமுறை காணொலி காட்சி மூலம் ஆஜராகலாம் என்றும், அசல் ஆவணங்கள் மட்டுமே தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற வழக்கம் ஆவணங்களை நகல்களாக தாக்கல் செய்யலாம் என்றும் மாற்றம் பெற்றுள்ளது. நிகழ்விட ஆதாரங்களை சேகரிப்பதை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாத பட்சத்தில் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது கட்டாயமில்லை என்ற சட்டம், பாதுகாப்பு தேவைப்படும் சாட்சிகள் காவல் நிலையத்தை அணுகலாம் என மாற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்படுபவரை 15 நாட்கள் மட்டுமே போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க முடியும் என்ற நடைமுறை 40 முதல் 60 நாட்கள் வரை காவலில் எடுத்து விசாரிக்க முடியும் என மாற்றப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் மற்றும் வீதிகளை மீறுவோர் உள்ளிட்டோரை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் தடுப்பு காவலில் வைக்க முடியும் என்ற நடைமுறையில் போலீசார் யாரை வேண்டுமானாலும் 24 மணி நேரம் வரை தடுப்பு காவலில் வைக்க முடியும் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தப்பியோடும் அபாயம் இருப்பவர்களுக்கு மட்டுமே கைவிலங்கு போட வேண்டும் என்ற விதிமுறை கொலை, பாலியல் வன்கொடுமை, அமில வீச்சு, அரசுக்கு எதிரான குற்ற செயல்கள் உள்ளிட்டவற்றில் ஈடுபட்ட அனைவருக்கும் கைவிலங்கு போடலாம் என மாற்றப்பட்டுள்ளது. சிறிய குற்றங்களாக இருந்தாலும் சிறை அல்லது அபராதம் விதிக்கப்பட்டு வந்த நிலையில் இனி சிறிய குற்றங்களுக்கு சிறை அல்லது அபராதத்துக்கு பதிலாக சமூக பணிகளில் ஈடுபட செய்யலாம் என மாற்றப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.